வெல்கம் டு மை சேனல் குக் வித் த்ரைவ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டேஸ்டியான சத்துமாவு கஞ்சி தான் பார்க்க போகிறோம். இது ஈவினிங் டயத்துலலாம் நம்ம டீ சாப்பிடாம இந்த மாதிரி சத்துமாவு கஞ்சி கூட எடுத்துக்கலாம். பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கணும். 2 சொம்பு தண்ணி எடுத்துருக்கேன். இந்த கொடுத்துருக்க அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மாவெல்லாம் சத்து மாவில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இருக்கும். ஒரு பவுலில் 3 ஸ்பூன் மாவு இந்த மாதிரி எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கணும். சத்துமாவை ஸ்ட்ரெயிட்டாகவே தண்ணியில் ஆட் பண்ணோம்னா ஒரு மாதிரி கட்டியாக போயிடும். அதனால் இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கணும். நம்ம ஊற்றி வச்சுருக்க தண்ணி நல்லா சூடு வரும். நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை அதில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கணும். நல்லா சூடு வந்து நல்லா கொதிக்கிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மாதிரி முறை கூட்டி வரும். வந்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு சர்க்கரை, நான் எடுத்திருக்க ஸ்பூனாலேயே 4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். நல்லா அது கொதி வரும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஏலக்காய், நல்லா 3 ஏலக்காய் எடுத்து நச்சு அதில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா திருவுண தேங்காய், நான் 1/2 மூடி தேங்காய் தான் எடுத்திருக்கேன். திருவுண தேங்காவை அதில் ஆட் பண்ணோம்னா டேஸ்டியான சத்துமாவு கஞ்சி ரெடி.